நம் பரம்பிதா பரமாத்மா, நம் பரம்பிதா பரமாத்மா சதாசிவ நிராகார். பரம்பிதா பரமாத்மா சதாசிவ நிராகார். ஓ ஆனந்தத்தின் கடலே, உனது மகிமை நிகரற்றதே, மகிமை நிகரற்றது, உந்தன் மகிமை அளவற்றது, மகிமை நிகரற்றது, உன் மகிமை அளவற்றது. நம் பரம்பிதா பரமாத்மா. உலகை படைப்பது நீ அல்லவோ, வரங்களை வழங்கும் வள்ளல் அல்லவோ. உலகை படைப்பது நீ அல்லவோ, வரங்களை வழங்கும் வள்ளல் அல்லவோ. உன்னை அடைந்தே பெறுவோமே, உன்னை அடைந்தே பெறுவோமே. இம்மை மறுமையின் பரிசல்லவா, மகிமை நிகரற்றது, உந்தன் மகிமை அளவற்றது, மகிமை நிகரற்றது, உன் மகிமை அளவற்றது. நம் பரம்பிதா பரமாத்மா. ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को
जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் விசேஷமாக குமாரிகளுக்காக சொல்றார். குமாரிகள் தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. நேரத்தை ஏன் பாபா வீணாக்க வேண்டான்னு சொல்கிறாங்க? நான் விஸ்வத்துக்கே மாலிக்காக உங்களை ஆக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட தருணத்தில் கொஞ்சம் வருமானம் தரக்கூடிய வேலைக்கு போய் சம்பாத்தியம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதை பாபா ஒரு பிடி கொண்ட கடலைன்னு சொல்கிறார். உங்களுக்கு எவ்வளோதான் பெரிய சம்பளம் கிடைச்சாலும் அது ஒரு பிடி கொண்ட கடலை தான். ஏன்னா பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்திக்கு முன்னாடி அந்த வருமானம் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார். அதனால் நம்ம ஈஸ்வரிய சேவை செய்து பாபாவுடைய நினைவில் மன்மனா பவா என்ற நிலையிலிருந்து உயர்ந்த ஆத்மாவாக ஆகக்கூடிய தருணம். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம். பரந்தாமம் என்பதையும் சிவாலயம் என்று சொல்லப்படுகின்றது. அது சாந்தி நிறைந்த உலகம். ஸ்வர்கத்தை சிவாலயம் சொல்கிறோம், அது சுகம் நிறைந்த உலகம். அதனால் பரந்தாமத்தையும் ஸ்வர்கத்தையும் நினைவு செய்யணும். இதை தான் மன்மன பவன் சொல்கிறோம். மேலும் பாபா நமக்கு விதிமுறை சொல்லித்தர்றார். நாம் அடையக்கூடிய இலக்கு நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா, மோகத்தை அழித்து நினைவு ஸ்வரூபத்தில் இருக்கணும். அதுதான் நம்முடைய இலக்கு. ஆனால் அதை அடைவதற்குண்டான விதிமுறை என்ன? ஆத்மாபிமானியாக ஆகுதல். முதல் பாடம்தான் விதிமுறை. அந்த விதிமுறைப்படி நடக்கும்போது நம்ம நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா, மோகத்தை அழித்தாதான் நினைவு ஸ்வரூபமாக இருக்க முடியும். இதுதான் பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் முக்கியமாக சொல்கிறாரு. 20/6/2024 ओम शांति। बाप दादा मुरली। मीठे बच्चे, अब चन्नी मुट्ठी के पीछे अपने समय बर्बाद नहीं करो. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது ஒரு பிடி கொண்டை கடலைக்கு பின்னாடி தன்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். अब बाप के मददगार बन बाप का नाम बाला करो. இப்பொழுது பாபாவுக்கு உதவியாளர்களாக ஆகி தந்தையினுடைய பெயரை புகழ் பாடச் செய்யுங்கள். அங்கே சம்பாத்தியம் பண்ணி வருமானம் எவ்வளோதான் பண்ணாலும் அதுக்கு பதிலாக அந்த டயத்தை என்ன பண்ணோம்? ஈஸ்வரிய சேவை பண்ணி பாபாவுடைய புகழை பரப்பணும்னு சொல்கிறார். பிரஷன், इस ज्ञान मार्ग में तुम्हारा कदम आगे बढ़ रहा है, उसका निशानी क्या है? இந்த ஞான மார்க்கத்தில் நான் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதனுடைய அடையாளங்கள் என்னன்னு கேட்கிறார். உத்தர், जिन बच्चों को शांतिधाम सुखधाम का याद रखता है, எந்த குழந்தைகளுக்கு சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் நினைவிருக்கின்றதோ, याद के समय बुद्धि कहाँ पर भी भटकती नहीं है. பாபா நினைவில் அமரக்கூடிய நேரத்தில் நம்முடைய புத்தியானது வேற எந்த பக்கமும் அலை மோதக்கூடாது. புத்தி மே व्यर्थ ख्यालात नहीं आते. புத்தியில் வீண் சிந்தனைகள் என்பது வருவதில்லை தானே. புத்தி ஏகாகிரகை. பாபா நினைவில் அமரும்போது புத்தி ஒருமுகமாக ஆகிவிடுகின்றதா? ஜுட்கா நஹி காத்தே. தூங்கி விழக்கூடாது. खुशी का पारा चढ़ा हुआ है तो इसे सीधे कदम आगे बढ़ रहा है. குஷி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது என்றால் அவர்களுடைய இந்த ஞான மார்க்கத்தினுடைய பாதையில் அவங்க முன்னேற்றத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். முன்னேற்றத்தில் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். சாந்தி தாமத்தில் அவங்களுடைய புத்தியினுடைய நினைவு இருக்கணும். மேலும் நினைவில் அமரக்கூடிய நேரத்தில் புத்தி ஒரு முகமாக ஆகணும். அலை மோதக்கூடாது. வீண் சிந்தனைகள் வரக்கூடாது.
மெலு தூங்கி விழக்கூடாது, குஷி அதிகரிச்சுட்டே இருக்கணும். இதுதான் அடையாளங்கள் அவங்க முன்னேற்ற பாதையில் போகிறாங்க. ஓம் சாந்தி. பச்சே இத்தனை சமயம் யஹா பைட்டே ஹே. குழந்தைகள் இத்தனை நேரம் இங்கே அமர்ந்திருக்கீங்க. தில் மே பி ஆத்தா ஹே அம் ஜிசே சிவாலய் மே பைட்டா ஹே. உங்களுடைய உள்ளத்தில் இந்த உணர்வு ஏற்படுகின்றது, நான் சிவாலயத்தில் அமர்ந்துள்ளேன். சிவ் பாபா பி யாத் ஆ ஜாத்தா ஹே. சிவ தந்தையின் நினைவும் வருகின்றது. ஸ்வர்கபி யாத் ஆ ஜாத்தா ஹே. ஸ்வர்க்கத்தின் நினைவும் வருகின்றது. யாத் சேகே சுக் மில்தா ஹே. நினைவு செய்வதன் மூலமாகத்தான் சுகம் கிடைக்கின்றது. எக் பி புத்தி மே யாத் ரஹே அம் சிவாலய் மே பேட்டே தோ குஷி ஹோகா. ஆக புத்தியில் நான் சிவாலயத்தில் அமர்ந்திருக்கின்றேன் என்ற நினைவிருந்தால் குஷி என்பது ஏற்படும். ஜானா தோ ஆக்ரின் சபிகோ சிவாலய் மே. இறுதியில் அனைவரும் சிவாலயத்திற்குத்தான் செல்ல வேண்டும். சாந்தி தாமே கொய் பைட் நஹி ஜானா. எல்லாருமே சாந்தி தாமத்திலே போய் அமர முடியாது. வாஸ்தவமே சாந்தி தாம் கோ பி சிவாலய் கஹேங்கே. சாந்தி தாமத்தையும் பரந்தாமமோ சிவாலயம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. சுகதாம் கோபி சிவாலய் கஹேங்கே. சுகதாமத்தையும் சிவாலயம் என்று சொல்கிறோம். தோனோ ஸ்தாபனா கர்த்தே ஹே. இரண்டையும் ஸ்தாபனை செய்கிறார். தும் பச்சோं को याद भी दोनों को करना है. குழந்தைகளாகி நீங்கள் இந்த இரண்டு சிவாலயத்தையும் நினைவு செய்ய வேண்டும். वक शिवालय शांति के लिए और वक शिवालय सुख के लिए. பரந்தாமம் என்ற சிவாலயத்தை நினைவு செய்யும்போது சாந்தி கிடைக்கும். ஸ்வர்க்கம் என்ற சிவாலயத்தை நினைவு செய்யும்போது சுகம் கிடைக்கின்றது. ஏகை துக்கதாம். நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் துக்கம் நிறைந்த உலகம். அபி தும் சங்கம் பர் பைட்டே. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். சாந்திதாம் और सुखदाम की सिवाय और किसी की भी याद नहीं होनी चाहिए. சாந்திதாமம் சுகதாமம் பரந்தாமம் மற்றும் ஸ்வர்க்கம் இதை தவிர வேற எந்த நினைவும் வரக்கூடாது. பல் கஹாம் भी बैठे हो, धंधे आदि में भी बैठे हो, बुद्धि में दोनों शिवालय याद आनी चाहिए. நீங்கள் எங்கே வேணாலும் அமர்ந்திருக்கலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் புத்தியில் இந்த ரெண்டு சிவாலயத்தின் நினைவு வர வேண்டும். துக்கதாம் பூல் சனஹை. துக்கத்தை தரக்கூடிய இந்த உலகத்தை மறந்து விட வேண்டும். ஒன்று மறக்கணும்னா இன்னொன்று நினைக்கணும். சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்யும்போது இந்த துக்கம் நிறைந்த உலகம் மறந்துவிடும். बच्चे जानते एक वैशाल्य ही दुखदाम अब खत्म हो जाना है. குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, இது வைஷாலியம், துக்கமான உலகம், இது அழிய போகின்றது. यहाँ बैठे बच्चों को झुटका आदि नहीं आनी चाहिए. குழந்தைகள் இங்கு வந்து அமரும்போது கொட்டாவி வரக்கூடாது, தூங்கி விழக்கூடாது. बहुतों की बुद्धि कहाँ कहाँ और तरफ चली जाती है. அநேக குழந்தைகளுடைய புத்தியானது இங்கு வந்து அமர்ந்தாலும் வேறு பல இடங்களுக்கு புத்தி அலைகின்றது. சரீரம் இங்கே உட்கார்ந்துருக்கு, புத்தி எங்கெங்கேயோ போயிடுறது. மாயாக்கு விக்கன் படுத்திகை. மாயினுடைய தடைகள் என்பது ஏற்படுகின்றது. तुम बच्चों को बाप गड़ी गड़ी कहते बच्चे मनमना भव. குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா அடிக்கடி கூறுகின்றார், குழந்தைகளே மன்மன பவ. भिन्न भिन्न प्रकार की युक्तियाँ बतलाते हैं. अनेक विधमान युक्तिகளை கூறுகின்றார். यहाँ बैठे हो बुद्धि में याद करो, हम पहले शांतिधाम शिवालय में जाएंगे, फिर सुखधाम में आएंगे. இங்கு நீங்கள் அமர்ந்திருந்தாலும் புத்தியில் நாம் என்ன நினைக்கணும், நான் முதலில் சாந்தி தாமம் என்று சொல்லக்கூடிய சிவாலயம் செல்வேன்,
பிறகு அங்கிருந்து சுகதாமத்திற்கு செல்வேன். ஐசே யாத் கர்னே பாப் கட்தே ஜாயேங்கே. இம்மாதிரி நினைவுகளை செய்வதின் மூலமாக பாவங்கள் துண்டிக்கப்படும். ஜித்னா தும் யாத் கர்த்தீகோ உத்னா கதம் படுத்தீகோ. நீங்கள் எவ்வளோ பாபாவை நினைவு செய்கின்றீர்களோ அந்தளவுக்கு நீங்கள் முன்னேற்றத்தில் செல்கிறீர்கள். யஹா அவுர் கொய் கியாலத் மே நஹி பைட்னா செய். இங்கே நீங்கள் அமரும் பொழுது வேற எந்த நினைவிலும் அமரக்கூடாது. சாந்திதாமன் நினைக்கணும், சுகதாமத்தை நினைக்க வேண்டும். நஹி து தும் அவுரோக்கு நுக்சான் பவுஞ்சாத்தே ஹோ. நீங்கள் மற்ற நினைவுகளில் இங்கே அமர்றீங்கன்னா அதனால் வாயுமண்டலம் கெட்டு போகுதுங்கிறாரு. ஆகவே இதன் மூலம் நீங்கள் பிறருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறீர்கள். ஃபாய்தா கி பதிலே அவர்கி நுக்சான் கர்த்தே ஹோ. பலனை அடைவதற்கு பதிலாக மேலும் நஷ்டத்தை அடைகிறீர்கள். आगे जब बैठते थे तो सामने कोई को छांच करने के लिए बिठाया जाता था. कौन झुटका खाता है. யோகாவில் முரளி கிளாஸ் நேரத்தில் முன்னாடி ஏன் பாபா ஒருத்தர் உட்கார வைக்கிறாரு? ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, அவங்களும் யோகத்தில் இருப்பாங்க. அதனால் யார் தூங்கி விழுகிறாங்க, யார் கண்ணை மூடிட்டுருக்காங்க, யார் கொட்டாய் விடுறாங்கன்னு பார்ப்பாங்க. படா கபர்தார் ரக்தே தே. ஆகவே நம்ம ரொம்ப கவனமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். பாபி தேக்தே இன்க புத்தியோ கஹா பட்டக்தா ஹே. பாபா கூட பார்க்குறார், இந்த குழந்தையினுடைய புத்தி யோகம் வேறு எங்கே அலைப்பாய்கின்றது. கியா ஏ ஜுட்கா காயே தேகே கியா. இவங்க யோகத்தில் அமர்ந்திருக்காங்க, புத்தி அலைப்பாய்கின்றதா அல்லது தூங்கி விழுகிறாங்களா அப்படின்னு பாபா பார்க்குறார். ஐசே பி பௌத் ஆத்தே ஜோ குச் சமஸ்தே நஹி. நிறைய பேர் வர்றாங்க, ஆனாலும் ஒன்றும் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். பிராமணியா லே ஆத்தி ஹே. காரணம் அவங்களுடைய கிளை நிலையத்தினுடைய சகோதரிகள் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. शिव बाबा का ही बच्चे बड़े अच्छा होनी चाहिए. சிவனுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகிறீங்க, அப்போ நல்ல குழந்தைகள்லாம் யோகா நல்லா செய்யக்கூடிய குழந்தைகள். பாபா நினைவில் அமரும்போது எங்கேயும் புத்தி அலை பாயக்கூடாது, தூங்கி விழக்கூடாது, குஷியாக இருக்கணும், ஞானம் கேட்கறதுல ஆர்வம் இருக்கணும். அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் பாபா முன்னாடி அழைச்சிட்டு போகணும். ஜோ கஃப்லத் மே நஹி ரஹே. தவறுகள் ஏதோ செய்யாமல் இருக்கணும். கிங்கே கொய் ஆர்டினரி டீச்சர் நஹி. ஏன்னா இவர் ஒரு சாதாரண ஆசிரியர் அல்ல. பாப் பைட் சிக்லாத்தா ஹே. பாபாவை அமர்ந்து கற்றுத் தருகிறார். யஹாம் போ சாவ்தான் ஹோக்கர் பைட்னா செய். ஆகவே இங்கு நீங்கள் அமரும் பொழுது மிகுந்த கவனத்தோடு அமர வேண்டும். பாபா 15 मिनट शांत में बिठाते हैं. பாபா 15 நிமிடம் அமைதியில் உட்கார வைக்கிறார். तुम तो घंटे 2 घंटे बैठते हो. நீங்கள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட அமருகிறீர்கள். சப் தோ மகாரதி நஹி. அனைவரையும் மகாரதி என்று கூற முடியாது. ஜோ கச்சே ஹே உன்கோ சாவதான் கர்னா ஹே. எந்த குழந்தைகள் காய் போன்ற தன்மை பழுக்காமல் இருக்காங்களோ, பரிபக்குவம் ஆகாமல் இருக்காங்களோ, அவர்களுக்கு நாம் கவன ஈர்ப்பு கொடுக்கணும். சாவதான் கர்ணிசி சுஜாக் ஹோ ஜாயேகா. அவங்களுக்கு நாம் எச்சரிக்கை கொடுக்கும்போது அவங்களே என்ன ஆகிடுவாங்க, விழிப்புணர்ச்சியோடு இருப்பாங்க. ஜோ யாத் மே நஹி ரக்த வர்த்தக்யால சல்தே ரத்தேகே. யார் பாபா நினைவு செய்வதில்லையோ அப்போ ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு என்ன வரும், வீண் சிந்தனைகள் வரும். வக் ஜெய்சா விகன் டால்த்தை. அது கூட என்ன, பாபாவுடைய யோகத்தில் அமர்ந்துட்டு வீண் சிந்தனை பண்ணால் அது கூட ஒரு தடைகளை உருவாக்குவதுன்னு சொல்கிறார். கியூங்கி புத்தி கஹான கஹா பட்டக்தி ஹே. ஏன்னா புத்தி எங்கெங்கேயோ சுற்றுது. மகாரதி கோடேஸ்வர் பியாதா சப் பைட்டே ஹே. யானைப்படை, குதிரைப்படை, காலார்படை 3 தரமான குழந்தைகள் அமர்ந்திருக்காங்க. பாபா அஜ் விசாசர் மந்தன் கர்க்கே ஆயே தே. பாபா இன்று
நல்ல ஞான சிந்தனை செய்துவிட்டு வந்திருக்கின்றார். म्यूज़ियमी अथवा प्रदर्शनी में तुम बच्चे जो शिवालय वैशाली पुरुषोत्तम संगम तीनों ही बताते हो ये बहुत अच्छा है. குழந்தைகள் கண்காட்சியில் சிவாலயம், வைஷாலியம் மற்றும் இப்போ நடைபெறுகின்ற இந்த புருஷோத்தம சங்கம யுகம், இந்த மூன்றை பற்றி குழந்தைகள் நல்லா சொல்கிறீங்க. சம்ஜானே கேலியே, ஆக இந்த மூன்றும் நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும். சித்திர போத் படே படே பனானி செய், சித்திரங்கள் மிக பெரிய பெரியதாக வைக்க வேண்டும். சப்சே அச்சா படா ஹால் இன்கேலியே ஹோனி செய். ஸோ இந்த எல்லாம் பெரிய பெரிய சித்திரங்கள் செய்து மியூசியம் வைக்கணும் பெரிய ஹாலில். ஜோ மனுஷிக்கு புத்திமே ஜட் பைட்டே, பார்த்த உடனேயே மனிதர்கள் புத்தியில் புரிஞ்சுக்கணும். बच्चों को विचार चलना चाहिए इसमें हम इम्प्रूवमेंट कैसे लाए. குழந்தைகள் நன்றாக சிந்தனை செய்யணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வருவது. புருஷோத்தம் சங்கம் யுக் बहुत अच्छा बनाना चाहिए. இப்போ நடைபெறுவது புருஷோத்தம சங்கம் யுகம். ஆக இந்த ஒரு சித்திரத்தை மிக நன்றாக ஆக்க வேண்டும். उससे मनुष्य को बहुत अच्छी समझानी मिल सकती है. அந்த படத்தை அவங்க பார்த்த உடனே மனிதர்களுக்கு நல்ல புரிதல் வர்ற மாதிரி இந்த சங்கமிகு சித்திரத்தை காட்டணும். तपस्या में तुम 5-6 को बिठाते हो परंतु नहीं 10-15 को तपस्या में बिठाना चाहिए. बड़े बड़े चित्र बनाकर क्लियर अक्षर में लिखना चाहिए. சங்கம யுகத்தில் நம்ம காட்டும்போது 5 பேர் 6 பேர் உட்காந்து யோகா பண்ணுற மாதிரி தபஸ்யா பண்ணுற மாதிரி காட்டுறோம். அது பத்தாது, பாபா சொல்கிறார் ஒரு 10-15 பேர் உட்காந்து யோகா பண்ணுற மாதிரி அதில் காட்டணும். நல்ல பெரிய பெரிய சித்திரங்கள், ஒரு தெளிவான வார்த்தைகள் இருக்கணும். அவங்க படித்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி. तुम इतना समझाते हो फिर भी समझते थोड़े ही है. நீங்கள் எவ்வளோ புரிய வைக்கின்றீர்கள், ஆனால் புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? தும் மெஹனத் கர்த்தே ஹோ சம்ஜானே கே லியே, நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் புரிய வைப்பதற்காக. பத்தர் புத்தி ஹேனா, கல் புத்தியாக இருக்காங்க இல்லையா? तो जितना हो सके अच्छी रीति समझाना चाहिए. ஆகவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணோம், நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும். जो सर्विस में रहते उनको सर्विस बढ़ाने के लिए क्या करना है. யார் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ சேவைகளை எப்படி நாம் வளர்ச்சி செய்வது என்பதை பற்றி சிந்திக்கணும். प्रोजेक्टर प्रदर्शन में इतना मजा नहीं जितना म्यूज़ियम में. ப்ரொஜெக்டரில் கண்காட்சிகளில் அவ்வளோ குஷி இருக்கிறதுல, பெரிய பெரிய சித்திரங்கள் வைத்து ஒரு மியூசியம் பண்ணும்போது அதில் மக்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு நல்லா புரியுது, நாம் சொல்லக்கூடியவங்களுக்கு குஷி ஏற்படுது. ப்ரொஜெக்டர் சேர்த்து குச் பி சமஸ்தே நகி. ப்ரொஜெக்டர் மூலமாக நம்ம புரிய வைக்கும்போது கூட்டமாக நிறைய பேர் உட்காந்து கேட்பாங்க, அந்தளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. சப்சே அச்சாகை மியூசியம், எல்லாத்தை விட ரொம்ப நல்லது இது மியூசியம். மியூசியம்னா பெரிய ஹாலில் பெரிய பெரிய சித்திரங்கள், அந்த சித்திரத்தினுடைய விளக்கங்கள் நல்ல தெளிவான சப்தத்தில் எழுதி வைக்கணும். அதில் தான் நிறைய பேருக்கு நல்லா புரியும். பல் சோட்டாகும், மியூசியம் சின்னதாக இருந்தால் கூட மியூசியம் செய்யுங்க. ஏக் கமரே में तो एक शिवालय वैशाली पुरुषोत्तम संगम का सीन हो. ஒரு அறையில் சிவாலயம், வைஷாலயம், மேலும் இந்த புருஷோத்தம சங்கமிகம் இதை பற்றி ஒரு அறையில் நீங்கள் தெளிவாக வைக்கணும். சம்ஜானே में बड़ा विशाल बुद्धि चाहिए. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு விஷாலமான புத்தி வேணும். உண்மையிலே மியூசியம் பண்ண பிறகு சேவைகள் கூட விஸ்தாரமாச்சு. இது பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது சொன்ன மகாபாக்கியம். அப்போ மியூசியம் இல்லை. 1969 தான் நம்ம மதுபனில் லேக்கு பக்கத்தில் பெரிய மியூசியம் ஆரம்பித்தோம்.
அந்த மியூசியம் ஆரம்பித்த பிறகு தான் ஆல் இண்டியா லெவலில் நிறைய டூரிஸ்ட் வரும்போது அவங்கெல்லாம் ஞானம் கேட்டு பல ஸ்டேட்டில் பல ஊரில் பாபா சேவைகள் ஆரம்பமாச்சு. பேகத் கா பாப் பேகத் கா டீச்சர் ஆயா தோ பைட் தொடுகி ஜாயிங்கே. எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற டீச்சர் வந்திருக்காரு, அவர் வந்து சும்மா உட்காந்துருப்பாரா என்ன? பச்சே எம்ஏ பிஏ பாஸ் கர்லே, குழந்தைகள் எம்ஏ பிஏலாம் பாஸ் பண்ணட்டும். பாப் பைட் தொடுகி ரஹீங்கே. அப்பா வந்துட்டாரு, டீச்சர் வந்துட்டாரு, நீங்கள் உலக படிப்பு நான் உட்காந்து படிச்சுட்டே இருக்கேன்னா நீங்கள் அந்த படிப்பெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நான் என்ன உட்காந்துட்டே இருப்பேன்? நான் என்ன தோடா டைமே சலே ஜாயேகா, கொஞ்ச நாளாக நான் போக போகிறேன். பாக்கி தோடா சமயகே தோபி ஜாக்தே நகி. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொன்னாலும் கூட குழந்தைகள் விழிப்புணர்ச்சி அடையலை. முக்கியமாக குமாரிகளுக்கு சொல்கிறார் பாபா, உலக படிப்பிலே தன்னுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சில படித்து முடித்த பிறகு நம்ம சம்பாதிக்கணும்னு வேலைக்கு போகிறாங்க, இதெல்லாம் பாபா வேஸ்ட்டுங்கிறார். அது பதில் பாபாவின் புகழை பரப்பக்கூடிய சேவை செய்யுங்க. अच्छी अच्छी जो बच्चियाँ होगा वह कहेंगे 400-500 रुपया के लिए क्यों हम मुफ्त अपना टाइम बर्बाद करें. நல்ல நல்ல பெண் குழந்தைகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 400-500 சம்பளத்துக்காக தன்னுடைய நேரத்தை ஏன் வேஸ்ட்டு பண்ணணும்? ஒரு நாளைக்கு ஃபுல் டே வேலை பண்ணால் ஒரு 400 இல்லை 500 கொடுப்பான். அதுக்கு பதில் அந்த ஃபுல் டே நம்ம பாபா சேவை பண்ண எவ்வளோ பிராப்தி இருக்குது. फिर शिवालय में हम क्या पद पाएंगे. இங்கே சேவை செய்யாமல் நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு சிவாலயத்தில் பாபா என்ன பதவி கொடுப்பாரு? பாபா देखता है कुमारियाँ तो फ्री है, बल्कि कितना भी बड़ा पैरा हो तो एक भी जिसे मिट्टी में चना है. குமாரிகள் என்றாலே தன்னை ஃப்ரீ பண்ணிக்கணும். எவ்வளோதான் ஒரு பெரிய சேல்ரி கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னாலும், ஆனால் பாபாவுடைய கண்ணோட்டத்தில் அதெல்லாம் என்ன, ஒரு பிடி கொண்ட கடலைக்கு சமம். சப் கலா சோச், ஏன்னா எல்லாமே அழிய போகுது. குச் பி ரஹிங்கே நஹி, எதுவும் இருக்காது. பாப் சின்ன மிட்டி அப் சுடானே ஆயே பரந்து சோட்தே நஹி. ஒரு பிடி கொண்ட கடலிலிருந்து பாபா உங்களை விடுவிக்க வந்திருக்காரு, ஆனால் குழந்தைகள் விடுறதே இல்லை. 10,000-15,000 இந்த சம்பளத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. அது பதில் நம்ம குமாரி ஃப்ரீயாக இருக்கும், பாபா சேவை செய்வோம், பாபா புகழை பரப்போன்னு சேவையில் ஈடுபடணுங்கிறார். உஸ்மே பி சென்னை முட்டி இஸ்மே விஸ்வகி பாதுஷா. அங்கே போய் நீங்கள் வேலை செய்கிறது, அதில் கிடைக்கக்கூடிய சம்பளம் ஒரு பிடி கொண்ட கடலைக்கு சமம் தான். ஆனால் இங்கே உங்களுக்கு பாபா என்ன கொடுக்குறாரு? உலகத்துக்கே ராஜா, உலக ராஜ்யமே கொடுக்குறாரு. वक्त पाई पैसे की छन्ने ही उनकी पिछाड़ी कितना हैरान होता. பாபா திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒரு பிடி கொண்ட கடலை சமந்தான், அதுக்கு பின்னாடி நீங்கள் எவ்வளோ டைத்தை வேஸ்ட் பண்ணி டிஸ்டர்ப் ஆகிறீங்க. குமாரியோ தோ ஃப்ரீ ஹே வ படை தோ பை பைசா காஹே. ஆஹா, குமாரிகள் என்றாலே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அந்த படிப்பு படிக்கிறேன்னா அதெல்லாம் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. उनको छोड़ एक नॉलेज पढ़ते रहो तो दिमाग खुले. ஆகா, அதனை விட்டு விட்டு இந்த ஞான கல்வியை படித்தீர்கள் என்றால் உங்கள் புத்தியானது விழிப்புணர்ச்சி அடைஞ்சிடும். ऐसी छोटी छोटी बच्चियाँ बड़े बड़े को भी बैठ नॉलेज थी. சின்ன சின்ன பெண் குழந்தைகள் உட்காந்து பெரிய பெரியவங்களுக்கெல்லாம் ஞானம் கொடுக்கணும். பாப் ஆயே ஹே சிவாலய ஸ்தாபன் கர்னே. பாபா வந்திருப்பதே சிவாலயத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. एक तो जानती यहाँ सब कुछ मिट्टी में मिल जाना है. நாம் இதை புரிஞ்சிட்டோம், இங்கே எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடும். एक சின்ன भी नसीब में नहीं आएगा. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த கொஞ்சம் ஊதியம் கூட நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. किसकी मिट्टी में 5 चना अर्थात 5 लाख होगा, வக்பி கதம் ஓ ஜாயேகா. சிலர்கிட்ட 5 கொண்ட கடலை இருக்கு,
5 கொண்ட கடலைக்கு பாபா என்ன சொல்கிறாரு, 5 லட்சம் கையில் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, அது கூட அழிஞ்சிரும். ஒரு கொண்ட கடலைக்கு 1 லட்சத்துக்கு சமம்னு சொல்கிறார். இப்போ நிறைய பேர் 10,000 20,000 50,000 சம்பளம்னு சொல்லிட்டு கன்னியாஸ் வேலைக்கு போகிறாங்க. நான் வேலைக்கு போய் சம்பாரித்து பாபா சேவை கொடுக்குறேங்கிறாங்க. பாபா அது வேஸ்ட்டு, தேவையில்லைங்கிறார். அபி டைம் பவுத் தோடா, இப்பொழுது நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. தின் பிரதிதின் ஹாலத் கராப் ஹோத்தி ஜாத்தி ஹே, நாளுக்கு நாள் சூழ்நிலைகள் கெட்டு போயிட்டே இருக்கு. அச்சானக் ஆஃப்தா ஆஜாத்தி ஹே, திடீரென்று ஆபத்துக்கள் வருகின்றது. மௌத் பி அச்சானக் ஹோத்தி ரஹ்தி ஹே, மரணம் கூட திடீர்னு ஏற்படுகின்றது. மிட்டி மே சனா ஹோனிக்கு பிரான் நிக்கல் ஜாத்தி ஹே, உங்கள் கையில் ஒரு பிடி கொண்ட கடலை வச்சுக்கிட்டு நீங்கள் உயிரை விட்டுட்டீங்கன்னா தோ மனுஷ் இஸ் பந்திரப்பன் சே சுடானா ஹே, ஆகவே மனிதர்களை இந்த குரங்குத்தன்மையிலிருந்து நீங்கள் விடுவிக்க வேண்டும். சிர்ஃப் மியூசியம் தே குஷ் நஹி ஹோனா கமால் கர் திக்கானா, மியூசியத்தை பார்த்து நீங்கள் குஷி அடைந்தால் பத்தாது, நீங்கள் என்ன பண்ணோம், அதிசயத்தை செய்து காட்ட வேண்டும். மனுஷோங்கோ சுதார்னாகி, மனிதர்களை திருத்த வேண்டும். பாப் தும் பச்சோங்கி விஸ்வகி பாதுஷா தே ரஹே ஹே, பாபா குழந்தைகளுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார். பாக்கி சென்னாபி கிஸ்கி நசீமே நஹி ஆயேகா, மற்றபடி நீங்கள் எவ்வளோ கொண்டக்கடலை வச்சுருந்தாலும் கையில் அதெல்லாம் உங்கள் கூட வராது. சப் கத்தம் ஹோஜாயேங்கே, எல்லாமே அழிஞ்சிருங்கிறார். இசே தோ கியூ ந பாப் சே பாதுஷா லே, அதற்கு பதிலாக நாம் ஏன் பாபா கிட்டேருந்து ராஜ்யத்தை பெறக்கூடாது. कोई तकलीफ की बात नहीं, பாபா சொல்கிறது எதுவுமே கடினமான விஷயம் இல்லை. சிர்ஃப் பாப் को याद करना और சுதர்ஷன் சக்கர ஃபிரானா, பாபாவை நினைவு செய்ய வேண்டும், மேலும் கால சக்கரத்தை சுற்ற வேண்டும். சென்னை முட்டி காலிக்கர் ஹீரே ஜவர் சே முட்டி பர்கர் ஜானா, இந்த ஒரு பிடி கொண்ட கடலை விட்டுட்டு கைகளில் வைரங்கள் நிரப்பிக்கோங்க. ஸோ வைர வைடூரியங்கள் நிரப்பிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணோம், ஆத்மா இந்த உடலை விட்டு பறந்தான் போகணும். बाप समझाते मीठे बच्चे छन्ने मिट्टी के पीछे अपना समय बर्बाद क्यों करते हो. பாபா திருப்பி சொல்கிறாரு, குழந்தைகளே, ஒரு பிடி கொண்ட கடலைக்காக, அந்த வருமானத்தை ஈட்டுவதற்காக ஏன் உங்களுடைய நேரத்தை வீணாக்குகின்றீர்கள். हाँ कोई बुजुर्ग है, बाल बच्चे बहुत है तो उनको संभालना होता है. வீட்டில் யாராவது வயசானவங்க இருக்காங்க, இல்லை குழந்தை குட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் சம்பாலனை பண்ணுறதுக்கு சம்பாதிக்க போகலாம். குமாரிக்கு வலே தோ बहुत सहज, ஆனால் குமாரிகள் வேலைக்கு போன அவசியமே இல்லை, அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்க போகணுன்னு கட்டாயம் கிடையாது. कोई भी आए उनको समझाओ, बाप हमको एक बादशाह देते हैं. யார் வந்தாலும் அவங்களுக்கு புரிய வைங்க, பாபா நமக்கு இந்த உலக ராஜ்ய பாக்கியத்தை தருகிறார். தோ பாதுஷா லேனி செய், ஆகவே ராஜ்யத்தை பெற வேண்டும். அபி துமாரா மிட்டி ஹீரே சே பர் ரஹியா, இப்போ உங்களுடைய கைகளில் பாபா வைரங்களை நிரப்புறார். ஒவ்வொரு ஞானங்களும் முத்துக்கள் வைரங்கள் சொல்கிறாரு, அதை நம்ம கையில் நிரப்புறார். பாக்கி और तो सब विनाश हो जाएंगे, மற்றவைகள் அனைத்தும் விநாசமாயிடும். பாப் சம்ஜாத்தே தும்னே 84 ஜென்மம் பாப் கியா है. பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் 63 ஜென்மங்கள் பாவம் செய்தீங்க. दूसरा पाप और बाप और देवताओं को भी ग्लानि करना, அடுத்தது பாவம் என்ன, பாபாவையும் தேவதைகளையும் நிந்தனை செய்தீர்கள். विकारी बने और गालियाँ भी दिया, விகாரியாகவும் ஆனீங்க, மேலும் நிந்தனைகளும் செய்தீங்க. பாப் கி கித்னி கிளானி கியா, பாபாவை நீங்கள் எவ்வளோ நிந்தனை செய்தீர்கள். பாப் பச்சோங்கோ பைட் சம்ஜாத்தா ஹே, பாபா குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார். பச்சே டைம் நஹி கவானா,
குழந்தைகளே, நேரத்தை வீணாக்காதீர்கள். ஐசனையே பாபா அம் யாத் நஹி கர் சக்தே. அந்த மாதிரி சொல்லாதீங்க, பாபா எங்களால் நினைவு செய்ய முடியலன்னு. போலோ பாபா அம் அப்னேக்கோ ஆத்மா யாத் நஹி கர் சக்தே. தன்னைத்தானே ஆத்மா என்று கூட நினைவு செய்ய முடிவதில்லை. அப்னேக்கோ பூல் ஜாத்தே ஹோ தேஹ் அபிமான் ஆனா கோயா அப்னேக்கோ போல்னா. தன்னைத்தானே மறந்து விடுகிறீர்கள். தேகம் என்ற உணர்வு வந்ததுன்னா தன்னை மறந்து விடுகின்றீர்கள். अपने को आत्मा याद नहीं कर सकते तो बाप को कैसे याद करेंगे? நான் ஒரு ஆத்மா என்ற ஆன்மீக நினைவு இல்லைன்னா எப்படி உங்களுக்கு தந்தையின் நினைவு வரும்? பௌத் படி மஞ்சில் ஹே, இது மிக உயர்ந்த குறிக்கோள். சஹஜ்பி பௌத், இது மிகவும் எளிமையானது, எளிய வழிமுறை. பாக்கி மாயா கா அப்போசிஷன் ஹோத்தி ஹே. ஆனால் மாயை என்ன பண்ணுது, நிறையா எதிர் நோக்குது. மனுஷ கீதா ஆதி பல் படுத்தே பரந்து அர்த்த குச் பி நஹி சமஸ்த். மனிதர்கள் கீதையை படிக்கிறாங்க, ஆனால் அதனுடைய பொருள் ஒன்றும் புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. பாரத்காகி முக்கிய கீதா, பாரத தேசத்தினுடைய இதுதான் முக்கியமானது கீதை. ஹரேக் தர்ம அப்னா அப்னா ஏக் சாஸ்திர ஹே. ஒவ்வொரு தர்மத்துக்கும் ஒவ்வொரு தர்ம நூல் சாஸ்திரம் என்பது இருக்கு. ஜோ தர்ம ஸ்தாபன் கர்னே வாலா ஹே உன்கோ சத்குரு நஹி கர் சக்தா. தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தர்ம பிதாக்களை சத்குரு என்று சொல்ல முடியாது. ஏக் படி பூல் ஹே. அவர்களை சத்குருன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. சத்குரு தோ ஏக் ஹி ஹே. சத்குருன்னு சொல்லக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். பாக்கி குரு கஹலானே வாலா டேர் ஹே. மற்றபடி குரு என்று சொல்லக்கூடியவர்கள் அநேக பேர் இருக்காங்க. கோயினே கார்பெண்டர் கா காம் சிக்காயா, इंजीनियर का काम सिखाया, वह भी गुरु हो गया. யாராவது உங்களுக்கு தச்சு வேலை சொல்லித்தராங்க அல்லது இன்ஜினியர் வேலை சொல்லித்தராங்கன்னா அப்போ அவங்க உங்களுக்கு குரு ஆகிறாங்க. ஹரேக் சிக்கலானே வாலா குரு ஹோத்தா ஹே. எந்த ஒன்றும் ஒருவர் மற்றவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அந்த கற்றுக் கொடுக்கக்கூடியவர் குருவாக ஆயிறார். சத்குரு தோ ஏக் ஹே. சத்குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். अभी तुमको सद्गुरु मिला है, वह सत्य बाप भी है, सत्य டீச்சர் है. இப்போ உங்களுக்கு சத்குரு கிடைத்திருக்கின்றார். அவர் சத்தியமான தந்தை, மேலும் சத்தியமான ஆசிரியர். इसलिए बच्चों को जास्ती गफलत नहीं करनी चाहिए. ஆகவே குழந்தைகள் எந்த அதிகமான தவறுகளை செய்யக்கூடாது. यहाँ से अच्छी रीति रिफ्रेश होकर जाते, फिर घर जाने से यहाँ का सब भूल जाता है. இங்கு நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க, ஆனால் வீட்டுக்கு போனோடனே எல்லாமே மறந்துடுறாங்க. கர்ப்ப ஜெயில் மே பௌத் சஜாயே மில்தி ஹே. கர்ப்ப ஜெயிலில் நிறைய தண்டனைகள் என்பது கிடைக்கின்றது. वहाँ तो गर्भ महल होती है, सत्यத்தில் गर्भ मालिकेर. विक्रम कोई होता नहीं जो सजा காணி படே. அங்கே யாருமே எந்த பாவ கர்மங்கள் செய்வது கிடையாது. ஆகவே அவங்க தண்டனை அடையணுங்கிற அவசியம் இல்லை. यहाँ तुम बच्चे समझते हो हम बाप से सन्मुख पढ़ रहे हैं. இங்கு குழந்தைகள் புரிஞ்சிட்டீங்க, நம்ம பாபாவுக்கு எதிரில் படித்து கொண்டிருக்கின்றோம். பாகர் अपने घर में ऐसे नहीं कहेंगे. மதுபனில் வரும்போது எதிரில் பாபா சாக்காரத்திலேருந்து படிப்பு சொல்லி தந்தார். சென்டர்ஸ்லாம் போகும்போது அங்கே பாபா நேரில் வந்து சொல்கிறாருன்னு சொல்ல முடியாது. வஹா சம்ஜேங்கி பாயி படாத்தா ஹே. அங்கே யாராவது சகோதரர்கள் படிப்பு சொல்லித்தராங்க. यहाँ तो डायरेक्ट बाप के पास आई हो. நான் இங்கே வர்றீங்கன்னா, இங்கே மதுபன் வர்றீங்கன்னா
நேரடியாக பாபா கிட்ட வர்றீங்க. பா பச்சுங்கோ அச்சி ரீதி சம்ஜாதா ஹை. பாபா குழந்தைகளுக்கு நல்ல விதமாக புரிய வைக்கின்றார். बाप की और बच्चों की समझाने में फर्क हो जाती. பாபா புரிய வைப்பதற்கும் குழந்தைகள் மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லி புரிய வைக்கிறதுலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாபைட் பச்சோங்கோ சாவதான் கர்த்தா ஹே. பாபா உட்காந்து குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். பச்சே பச்சி கர் சம்ஜாத்தே ஹே. குழந்தைகளேன்னு சொல்லி பாபா புரிய வைக்கின்றார். तुम शिवालय और वैशालय को समझते हो, ये बेहद की बात. நீங்கள் சிவாலயம் என்றால் என்ன, வைஷ்யாலயம் என்றால் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் எல்லையற்ற விஷயம். ये क्लियर कर दिखावो तो मनुष्य कुछ मजा आएंगे. இதெல்லாமே நீங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிய வைங்க. அப்போ மனிதர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். वहाँ तो ऐसा ही हंस गुड़ी में समझते हो, सीरियस हो समझाओ, अच्छी रीति समझे. ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்து நம்ம மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லக்கூடாது. ஞானம் சொல்லும்போது சீரியஸாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? கம்பீரமாக உட்காந்து யோக யுக்தாக இருந்து பாபா நினைவில் நம்ம மற்றவங்களுக்கு ஞானம் கொடுக்கணுமே தவிர, ஞானம் கொடுக்கும்போது ஒரு விளையாட்டு தன்மை இருக்கக்கூடாது. रहम करो अपने पर, क्या इस वैशालय में ही रखना है. தன் மீது தானே கருணை காட்டுங்கள். நான் என்ன இந்த வைஷ்யாலயத்திலே இருக்கணுமா என்ன? பாபா की ख्याल तो चलता है, कौन कौन समझाए, कैसे कैसे समझाए. பாபாவுக்கு சிந்தனைகள் வருது. யார் யார் எப்படி புரிய வைக்கிறாங்க. बच्चे कितना मेहनत करते फिर भी जैसे डिब्बी में टिकरी. हाँ करते जाते बहुत अच्छा है, गाँव में समझाना चाहिए. ஏன்னா பாபா இங்கே எவ்வளோ முயற்சி எடுத்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். கேட்கும்போது குழந்தைகள் ஆமான்னு சொல்கிறாங்க. போய் கிராமங்களுக்கெல்லாம் போய் நிறைய ஞானம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. खुद नहीं समझते, ஆனாலும் தான் அந்தளவுக்கு இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. சவுக்கார் பைசா வாலேலோ தோ சமஸ்தே பி நஹி. அதுவும் செல்வந்தர்கள், யார்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்களுக்கு இந்த ஞானம் புரியாது. பில்குல் அட்டென்ஷன் நஹி தேங்கி. முற்றிலும் அவங்க ஞானம் கவனம் கொடுத்து கேட்க மாட்டாங்க. வக் பிச்சாடிமே ஆகி, அவங்களாம் கடைசி நேரத்தில் வருவாங்க. ஃபிர் தோ டூ லேட் ஹோ ஜாயிங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் வரும்போது டூ லேட் ஆகிடும். न उनका धन काम में आएगा, न योग में रख सकेंगे. அந்த நேரம் நீங்கள் சம்பாதித்த செல்வமும் உங்களுக்கு பயன்படாது. உங்களால் அப்போ யோகாவும் செய்ய முடியாது. பாக்கி சுனிங்க தோ பிரஜாமே ஆயேகா. மற்றபடி கொஞ்சம் நீங்கள் கேட்டீங்க, ஆகவே பிரஜைகளாக வருவீங்க. கரீப் பௌத் ஊஞ்ச் பத் பா சக்தா ஹே. ஏழை குழந்தைகள் உயர்ந்த பதவி பெற முடியும். தும் கன்யா கே பாஸ் கியா. கன்யாக்களாக உங்கள்கிட்ட என்ன இருக்குது? கன்யாக்கோ கரீப் கஹா ஜாத்தா ஹே. கன்யாவை ஏழைகள் என்று சொல்லப்படுகின்றது. கியூங்கி பாப் கா வசா தோ பச்சோங்கோ மில்தா ஹே. ஏன்னா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய ஆஸ்தி ஆண் குழந்தைகளுக்கு கொடுத்துருவாங்க. பாக்கி கன்யாதான் தியா ஜாத்தா ஹே தப் விகார் மே ஜா. மற்றபடி பெண் குழந்தைகளை பருவம் அடைந்த உடனே என்ன பண்ணுறாங்க? திருமணம் பண்ணி வச்சிடறாங்க, விகாரத்தில் போகிறாங்க. கங்கே ஷாதி கரோ தோ பைசா தி. நீ திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டால் தான் உனக்கு பணம் கொடுப்பேன்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. பவித்ர ரகனா தோ ஏக் பை பி நஹி தேங்கே. நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் தூய்மையான வாழ்க்கை வாழணும்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு லௌகிக்கத்தில் சில பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க. மனோவிருத்தி தேக்கோ கைசே ஹே, தும் கோய் சே பி டரோ மத். யாருடைய உள் உணர்வுகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்க்கணும். பாபா சொல்ல, நீங்கள் யாருக்காகவும் பயப்படாதீங்க. குள்ளி ரீதி சம்ஜானா சஹி. திறந்த மனதோடு புரிய வைங்க.
फुर्ती होनी चाहिए. तुम तो बिल्कुल सच कहते हो. நீங்கள் முற்றிலும் சத்தியத்தை சொல்கிறீங்க. ஏகை சங்கம் யுகம், இது சங்கம யுகம். உஸ் தரஃப் சென்னை மிட்டி, இஸ் தரஃப் ஹீரே கி மிட்டி. அந்த பக்கம் கொண்ட கடலை, இந்த பக்கம் வைரங்கள். அபி தும் பந்தர் சே மந்திர் லாயக் பந்தே ஹோ. இப்போ நீங்கள் குரங்கிலிருந்து கோவிலில் இருப்பதற்குண்டான தகுதியானவங்கள ஆகிறீங்க. புருஷார்த் கர் ஹீரா ஜீசா ஜனம் லேனி சாஹியே. முயற்சி செய்து வைரம் போன்ற பிறப்பெடுக்க வேண்டும். ஷக்கல் பி பஹதூர் ஷேரடி ஜீசா ஹோனிச். உங்கள் தோற்றத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப புத்திசாலிகளாக சிங்கம் போன்று இருக்கணும். சிங்கம் போன்றுனா கம்பீரமாக தைரியமாக உட்காரணும். கை கை ஷக்கல் ஜீசா ரேட் பக்ரி மிசல். சில குழந்தைங்களுடைய முகம் எப்படி இருக்காமா? ஆட்டு மாதிரி இருக்குது. தோட ஆவாஸே டர் ஜாய். கொஞ்சம் பலமாக யாராவது பேசிட்டாவே பயந்துடுவாங்க. तो बाप सभी बच्चों को खबरदार करते. பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்றார். கன்யாக்கு தோ ஃபஸ்னா நஹி சாஹியே. கன்யாக்கள் இங்கே இதில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. और ही बंधन में फंसेंगे तो फिर विकार के लिए दंड खाएंगे. நீங்கள் போய் எங்கேயா மாட்டிக்கிட்டீங்க, அப்புறம் விகாரத்தில் போகணும். அதனால் அப்போ தண்டனை அடைய வேண்டி வரும். ज्ञान अचरीति दान करेंगे तो विश्व की महारानी बने. ஞானத்தை நன்றாக தாரணை செய்தீர்கள் என்றால் விஸ்வத்துக்கே மகாராணி ஆவீங்க. बाप कहते मैं तुमको विश्व की बादशाह देने आया हूँ. பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். பரந்து கிசி கிசிக்கு நசீப் மீ நஹி. ஆனால் சிலருடைய அதிர்ஷ்டத்திலே இல்லை. बाप गरीब निवास है. பாபா ஏழை பங்காளன். गरीब है कन्याए, ஏழைகள் கன்னியர்கள். माँ बाप शादी नहीं करा सकता है तो दे देता है. தாய் தந்தையர்கள் திருமணம் செய்வதற்கு வசதி இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க? பாபா யஜ்யத்தில் கொடுத்துட்றாங்க. तो उनको नशा चढ़ना चाहिए. அவர்களுக்கு மிகுந்த பெருமை வேணும். हम अच्छी रीति पढ़कर पद तो अच्छा पाए. நாங்கள் நல்ல விதமாக ஞான கல்வி படித்து நல்ல நிலை அடைவோம். अच्छा स्टूडेंट जो होता है वह पढ़ाई पर ध्यान देता है. हम पास विथ ऑनर. ஒரு மாணவன் என்றாலே அவங்க நிச்சயம் தன்னுடைய படிப்பின் மீது முழு கவனம் கொடுப்பாங்க. நம்ம நல்லா மதிப்பெண் வாங்கி தேர்ச்சி அடையணும். உன்கோ ஹி ஃபிர் ஸ்காலர்ஷிப் மில்தி. அவர்களுக்கு தான் வெகுமதி ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ஜித்னா புருஷா கரங்கே உத்தனா ஊஞ்ச் பத் பாயங்கே. எவ்வளோ முயற்சி செய்கிறார்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி அடைவாங்க. வக்கி வக்பி இக்கி ஜனம் கிளி. அதுவும் 21 பிறவிகளுக்காக. யாக அல்பகால் கா சுக். இங்கே வந்து அல்பகால சுகம். ஆஜ் குச் மர்த்தபா கல் மௌத் ஆகையா கலாஸ். இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல பதவி கிடைக்குது, நாளைக்கு மரணம் வந்ததுன்னா அந்த பதவியும் போச்சு. யோகி और போகி में फर्क है. யோகி மேலும் போகி இதில் ரெண்டையும் வித்தியாசம் இருக்கு. போகின்னா தேக உணர்விலிருந்து ஸ்தூல காரியங்கள், சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, தூங்கிறது, குடும்பத்தை கவனிக்கிறது, இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறது போகி வாழ்க்கை. பாப் கத்தி கரீப் பர் ஜாயதா அட்டென்ஷன் தோ. ஏழைகள் மீது அதிக கவனம் கொடுங்கன்னு சொல்கிறார். சவுக்கார் முஷ்கில் உட்டாயிங்க. பணக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஞானம் புரிஞ்சு வருவாங்க. சிர்ஃப் கத்தே बहुत अच्छा है. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. एक संस्था बहुत अच्छी है. இந்த இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப நல்லா இருக்குது. बहुतों को कल्याण करे. நிறைய பேருக்கு நன்மை செய்கிறாங்க. அப்பனா குச் பி கல்யாண் நஹி கர்த்தே. ஆனால் தான் தனக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணமே வராது. யாருக்கு? பணக்காரங்க. बहुत अच्छा कहा बाहर गया कलास. இங்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு வெளியே போனோடனே எல்லாமே மறந்துடுவாங்க. மாயா டண்டா உட்டாக்கர் பைட்டி. மாய அடி கொடுக்கறதுக்காக வெளியே உட்கார்ந்துருக்காங்க. ஜோ ஹொன்ஸ்லா ஹி கூம் கர் தேத்தா ஹே.
அவன் கொஞ்சம் கேட்டு ஏதோ கொஞ்சம் ஞானத்தினுடைய உற்சாகம் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் மறக்க வச்சிருது. ஏக்கே தப்பட் லஹானே சாக்கல் சட் கருதேத்தி, ஒரே ஒரு அடி போட்டவனே புத்தி ஃபுல்லாக மாற்றிடுறது. பாப் சஞ்சாத்தே பாரத் கா ஹால் தேக்கோ கியா ஹோ கயா, பாபா புரிய வைக்கின்றார், பாரதத்தின் நிலைமை பாருங்க என்னவாக மாறிடுச்சு. பச்சோனி ட்ராமாக்கோ அச்சரித்தி சம்சாகே, குழந்தைகள் இந்த உலக நாடகத்தை பற்றி நன்றாக புரிந்து கொண்டீர்கள். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को समझाते, रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. சென்னை முட்டி சோட் बाप से विश्व की बादशाह लेने के पुरुषार्थ करना है. ஒரு பிடி கொண்ட கடலை அதை விட்டுவிட்டு பாபாவிடம் உலக ராஜ்யத்தை பெறுவதற்குண்டான முழுமையான முயற்சி செய்யுங்கள். கிசி பி பாத் மே டர்னா நஹி ஹே, எந்த விஷயத்திற்காகவும் பயப்படக்கூடாது. நிடர்பன் பந்தனோ சே முக்து ஹோனா ஹே, பயமற்றவர்களாக ஆகி பந்தனங்களிலிருந்து முக்தி பெற வேண்டும். அப்னா சமய சச்சி கமாய்மே சஃபல் கர்ன, தன்னுடைய நேரத்தை இந்த உண்மையான வருமானத்தில் வெற்றிகரமாக ஆக்குங்கள். அங்கே எவ்வளோ பெரிய சேலரி கொடுக்கறதா இருந்தாலும் அதெல்லாம் பாபா அழியக்கூடியது. அதில் டயத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. इस दुखधाम को बोल शिवालय अर्थात शांतिधाम सुखधाम को याद करना है. இந்த துக்கம் நிறைந்த உலகத்தை மறந்து சிவாலயம் என்றால் அதாவது சாந்திதாமம் சுகதாமம் ரெண்டு சிவாலயத்தை நினைவு செய்யணும். மாயக்கு விக்னோं को जान उनसे सावधान रखना, மாயை எப்படிலாம் தடைகள் கொண்டு வருதுன்னு அறிந்து கொண்டு அதில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க, கவனமாக இருக்க. वरदानम, गीता का पाठ पढ़ना और पढ़ाने वाला नष्टमोहा स्मृति स्वरूप भव. கீதை என்ற பாடத்தை தானும் படித்து மற்றவர்களுக்கும் படிப்பித்து நஷ்டமோகா நினைவு ஸ்வரூபமாக ஆகுக. கீதா ज्ञान का पहला पाठ अशरीरी आत्मा बनो. கீதையின் முதல் பாடம் ஆத்மா அஷரீரியாக ஆகுங்கள். அந்திம் பாட்கை நஷ்டமோகா ஸ்வத்தி ஸ்வரூபன். கடைசி பாடம் முதல் அத்தியாயம் ஆத்மா அஷரீரியாகுங்கன்னு, 18வது அத்தியாயத்தில் நஷ்டமோகா ஸ்மிருதி ஸ்வரூப் ஆகுங்கள். पहला पाठ विद्धि और अंतिम पाठ ही विद्धि से सिद्धि. முதல் பாடம் என்பது விதிமுறை, அந்த இறுதி பாடம் என்பது முதல் பாடத்தின்படி நடந்து நாம் சித்தியை பெறுவது. விதிமுறையோடு செய்து வெற்றியை பெறணும். ஹர் சமய பலே ஸ்வயம் கோ எக் பாட் படோ பிர் அவரும் கோ பி படாவோ. ஆகவே ஒவ்வொரு நேரம் முதலில் தனக்கு தானே இந்த பாடத்தை கற்றுக் கொடுங்கள். இது நான் ஒரு ஆத்மா, மற்றவர்களுக்கு இந்த பாடத்தை கற்பீங்க. ऐसे श्रेष्ठ कर्म करके दिखावो जो आपकी श्रेष्ठ कर्म को देख अनेक आत्मा श्रेष्ठ कर्म करके अपने भाग्य की रेखा श्रेष्ठ बना सके. அந்த மாதிரி நீங்கள் சிரேஷ்ட கர்மத்தை செய்து காட்டுங்கள். அதன் மூலமாக அநேக ஆத்மாக்கள் சிரேஷ்ட கர்மம் செய்வதற்குண்டான ஒரு தூண்டுதல் வரணும். அப்போ அவங்க அந்த சிரேஷ்ட கர்மா செய்து அதன் மூலமாக சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கி கொள்வார்கள். ஸ்லோகன், परमात्मा स्नेह में समाये रहो तो मेहनत से मुक्त हो जाए. பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கி இருங்கள், அப்போ உழைப்பிலிருந்து முக்தி அடைவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
வாழ்க்கை பாதையில் வரும் பிரச்சனைகள் பள்ளங்கள் அல்ல, படிக்கற்கள். Problems in the path of life are not ditches, but stepping stones.